ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறீங்கோ. கின்வா லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். யூஸ்வலாக ஒயிட் ரைஸில் லெமன் ரைஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, இந்த கின்வாவில் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தி கூட. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலில் வச்சுட்டு 2 டீஸ்பூனு ஆயில் விட்டு, ஆயில் சூடான பிறகு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு, பெருங்காயம் பொடியானாலும் சேர்த்துக்கோங்க, கட்டி பெருங்காயானாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நெருக்கி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே சின்னதாக மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தை 2 பொடியாக நெருக்கி சேர்த்துட்டு, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தப்புறம் நான் இங்கே 1 கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு குடமிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு நல்லா ஒரு ரவுண்டு கிளறி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே எல்லாம் சாஃப்ட் ஆகிடும் குடமிளகா எல்லாம். அப்புறம் ஒரு எலுமிச்சை பழ ரசத்தை புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் வேக வச்சிருக்கிற கின்வாவை சேர்த்துட்டுருக்கேன். கின்வாவை எப்படி வேக வச்சுருக்கேனாக்கா, இது நைட்டெல்லாம் சோக் பண்ணணுன்ற தேவையில்லை. நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டாலே போதும். அப்புறமா நல்லா வேக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிச்சுடுங்க. அப்போ உதிரியாக ஆகிடும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எலுமிச்சைப்பழம் சாதத்துக்கு ஒயிட் ரைஸில் எப்படி செய்கிறீங்களோ சேம் மெத்தடு, பட் கின்வாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க, ஹெல்த்தியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டாக்கா அன்றைக்கெல்லாம் நாள் சுகமாக இருக்கும், ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள்.